என்னோட ஃபேமிலியில் க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு நடந்த ஒரு இஷ்யூ, ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப் பண்ண போய் அவங்க எந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி பிரச்சனையாக மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறையா பேர் ஹெல்த் செக்கப்ஸ் போவீங்க. இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம எந்த இடத்துக்கு ஹெல்த் செக்கப் போகணும், அப்படி அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஹெல்த்தி லேடி. அவங்க கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப்புக்காக ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சென்னையில் பல விஐபிஸ் பிரச்சனைனா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அது. அதில் போய் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வருது. அதில் அல்ட்ராசவுண்டில் உங்களுக்கு யூட்ரஸில் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. நீங்கள் இமீடியட்டாக பயாப்சிக்கு நெக்ஸ்ட் டேவே அட்மிட் ஆகணும். அந்த ரிப்போர்ட் படி அவங்க யூட்ரஸில் ஒரு பாலிப்பும் நார்மலுக்கு அதிகமாக எண்டோமெட்ரியம் திக்காகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு எண்டோமெட்ரியல் கேன்சர் மாதிரி காட்டுது அப்படின்னு அங்கே இருக்கிற டாக்டரே ஃபோன் பண்ணி பேஷண்ட் கிட்ட, என்னோட ரிலேட்டிவ் கிட்ட பேசினாங்க. அவங்க கேட்டுட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த டாக்டர் திரும்ப 2-3 தடவை கால் பண்ணுறாங்க. இது ரொம்ப எமர்ஜென்சி, இமீடியட்டாக நீங்கள் சர்ஜரி பண்ணி ஆகணும், இமீடியட்டாக அதை எடுத்து நம்ம பயாப்சிக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு 2-3 தடவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயந்து போய் என்கிட்ட வந்தாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட் சோனலாஜிஸ்ட் அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த ரிப்போர்ட் படி உண்மையாகவே இது பாலிப் தானா, எண்டோமெட்ரியல் திக்னஸ் இருக்கா, பயப்படக்கூடிய ரிப்போர்ட்டா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணேன். அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இதில் இருக்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது, இது பாலிப்பே இல்லை, இது ஃபைப்ராய்டுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்னொன்று எண்டோமெட்ரியமே திக்காக இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எம்ஆர்ஐ பண்ணி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த முன்னாடி சொன்ன ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டுக்கும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்தது பாலிப்பே இல்லை, ஃபைப்ராய்டு, யூட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது 100% கேன்சராக மாற வாய்ப்பே இல்லாத ஒரு சாதாரண கட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸ் 8.9 அப்படின்னு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட் படி அது எதுவுமே இல்லை. அவங்களோட எண்டோமெட்ரியம் 2.5 சென்டிமீட்டர் தான், 2.5 mm தான் இருந்தது. ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கேன்சராக இருக்க 1% கூட வாய்ப்பில்லை அப்படின்னும் நாங்கள் டிஜிஓ டாக்டர்கிட்டையும் போய் கிராஸ் செக் பண்ணியும் வாங்கிட்டோம். ஸோ ஒரு அல்ட்ராசவுண்டை வச்சுட்டு உங்களுக்கு கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற வரைக்கும் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுக்கு இடைப்பட்ட ஒரு 4-5 நாள் கேப் வந்துடுச்சு, எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வர வரைக்கும், நாங்கள் இந்த ப்ரொசீஜர் முடிக்கிற வரைக்கும். அந்த காலக்குள்ளே அவங்களோட நார்மலாக இருந்தவங்களுக்கு பிபி 180 ஏறி அவங்களுக்கு தூக்கமே இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாம் ரொம்ப பதட்டப்பட்டு ஒரு 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 பேனிக்கான ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த பேனிக்கே அவங்களுக்கு பல ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கும் காரணமாயிடுச்சு. இந்த 4-5 நாளும் ரொம்ப அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்துலேயும் ஒரு மன வலியிலையும் அவங்க இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் நார்மல் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் தான் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நம்மளை எந்த இடத்துக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நல்லவங்களாக இருக்கலாம், நல்லது பண்ணுற நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது அந்த டாக்டர்ஸ் மேலே நிறைய அழுத்தங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ சர்ஜரி பண்ணணும், இவ்வளோ எம்ஆர்ஐ பண்ணணும், இவ்வளவு பயாப்சி பண்ணணும், அப்படி எவ்ரி டாக்டர் மேலேயும் ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட டாக்டராக இருந்தாலும் அதில் கண்டினியூ பண்ணணும்னா அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படியெல்லாம் ரிப்போர்ட் வரும்போது நம்ம பேனிக் ஆக தேவையில்லை. ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் கூட போகலாம். இது தேவையான மற்ற டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆனால் மட்டுமே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வெளியில் ப்ரைவேட்டாக நிறைய லேப்ஸ், பெரிய பெரிய லேப்ஸ் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் செக்கப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி டாக்டரோட ஒரு ஒப்பீனியன் வாங்குறது இந்த இடத்துல ரொம்ப பெட்டராக இருக்கும், நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போகிறத விட. இன்னொன்று, ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு வகையான டெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு தெரியும் உங்களுக்கு எந்த டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவரை கன்சல்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கிராஸ் செக் பண்ணுங்கள், இல்லை அவர் ரெஃபர் பண்ணுற டாக்டர்கிட்ட கிராஸ் செக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகாமல் கிளினிக்ஸில் இருக்கிற டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அது கரெக்டு தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அப்புறம் அந்த ப்ரொசீஜருக்குள்ளே நுழையிறது நல்லது.